நவகிரகங்களுக்கு தனித்தனியே எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டுமா? இப்ப நவகிரக வழிபாட்டுல ஜென்ரலா நம்ம தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம திருப்திக்காக தான் பண்றோம். நவகிரக வழிபாட்டுல நீங்க பிரதட்சணம் பண்றது முக்கியம். 2வது அதற்கான தானியத்தை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ எப்படி சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு போடுறோமோ, அதே மாரி செவ்வாய்க்கு சிகப்பு திரி போட்டு விளக்கேத்தலாம். புதனுக்கு பச்சை திரி போட்டு விளக்கேத்தலாம். இந்த மாதிரி அந்தந்த கிரகத்திற்கான நிறத்தில் நம்ம திரியை போட்டு விளக்கேத்துறது அப்படிங்கிறது சிறப்பு. எண்ணெய் வகையறாவை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் 9 கிரகத்திற்குமே நல்லெண்ணெய், நெய், அப்புறம் இலுப்பை எண்ணெய் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. சனி பகவானுக்கு மாத்திரம் நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணணும். மற்ற கிரகங்களுக்கு ஏற்றும் பொழுது, குறிப்பாக ராகு கேத்துக்கெல்லாம் ஏற்றும் பொழுது இலுப்பெண்ணெயோடு சேர்த்து ஏற்றுனா ரொம்ப பலன் உண்டு. ஸோ நல்லெண்ணெய், நெய் மற்றும் இலுப்பெண்ணெய் இந்த 3 சேர்ந்த தீபம் அப்படிங்கிறது நவகிரகங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் மற்றும் கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.